வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான இனிப்பு மாங்காய் ரெசிபி தான். இது நம்ம வருஷக்கணக்காக வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகாது. நம்ம வேணுன்றப்ப நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். சீசன் கிடைக்கும் போதே நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல நல்ல கிளிமூக்கு மாங்காயாக 2 மாங்காய் நான் எடுத்துட்டு இதுக்கு புளிப்பு மாங்காய் நல்லா இருக்காது. குடும்பமான வரைக்கும் நம்ம கிளிமூக்கு மாங்காயாவே வாங்கிக்கோங்க. இதை நல்லா தோலை பூரா நல்லா சீவி எடுத்துட்டு நான் குறைஞ்ச அளவாக நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இதுலேயே கூடுதலாக வேணும்னா நிறைய நீங்கள் செஞ்சு, இப்போ வெயில் சம்மர் இல்லையா, நல்லா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இது கொட்டை அதிகமாக இல்லை, அதனால் நல்லா சதை தான் இருக்குது, உங்களுக்கு சதைப்பட்டாக இருக்குது. நான் நீட்டமாக நான் நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா கூட குறுக்கண்ணா கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் நறுக்கிக்கலாம். நமக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க. நான் நீட்டமாக கொஞ்சம் தடியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப மெலிசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது நம்ம காய வைக்கும்போது சுருங்கும், அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்னஸாகவே போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எல்லா மாங்காயும் இது போல் நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு அடுப்பில் கடாயை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிற தண்ணியில் இந்த மாங்காயை தூக்கி அதில் போட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமே நீங்கள் சேருங்க. அது நல்லா கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம்தான், அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, குழஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறமேலு நல்லா இருக்காது உங்களுக்கு. இதே மாதிரி நமக்கு இது நீட்டமாக கிடைக்காது, உங்களுக்கு உடஞ்சி போயிடும் மாங்காய். அதனால் 2 நிமிஷம் லேசாக நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டியாக இருக்கிற மாங்காய் அப்போ லேசாக மெத்துன்னு வரணும். அந்த பக்கம் வந்த உடனே தொட்டு பார்த்தா லேசாக மெத்துன்னு சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் எடுத்து காமிக்க முடியலை, கொதிக்குது. அதனால் மெத்துன்னு வந்த உடனே எடுத்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வருஷம் முழுவதும் மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். உப்பு மாங்காயை காட்டில் இப்படி இனிப்பு மாங்காய் போட்டு வச்சுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம நிறைய செஞ்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது உங்களுக்கு. நல்லா எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறட்டும். கொஞ்சம் சூடு லைட்டாக சூடு இருக்கணும், ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. லைட்டாக சூடு இருக்கும்போதே தண்ணி பூரா வடிஞ்சிடணும். வடிஞ்ச உடனே லேசாக சூடு இருக்கும்போதேவும் இதுக்கு தக்கன உங்களுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். இது புளிப்பு இல்லாத மாங்காய்னால, உங்கள்கிட்ட புளிப்பு மாங்காய் தான் கிடைக்கிதுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் தித்திப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளிலேயே தண்ணி விட்டுக்கும். அந்த ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி விட்டுக்கும். ஒரு 3 நாள் அதே போல் குலுக்கி விட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரு 3 நாள் கழித்து இந்த பதம் வரும். இந்த பதம் வந்த உடனே ஒவ்வொரு மாங்காயாக நீங்கள் தனித்தனியாக பிளேட்டில் ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. பெரிய பிளேட்டாக வச்சு எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு காயறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எல்லா மாங்காயும் எடுத்து வச்சுருங்க பிளேட்டில். அது இப்போ சம்மராக இருக்கிறதுனால ஒரு நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு காஞ்சிடும். காலையிலே வெயில் அதிகமாக இருக்குல்ல உங்களுக்கு. மொட்டை மாடியில் வைக்கிறதா இருந்தால் மேலே ஒரு கிளாத்து போட்டு வைங்க, இல்லாட்டி தூசியெல்லாம் இதில் பட்டுடும். உள்ளே பால்கனியில் வைக்கிறதா இருந்தால் நமக்கு எதுவும் செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 நாள் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பதம் வந்துடும். அதை அப்படியே நீங்கள் பரட்டி விட்டு வைங்க. வச்சிட்டிங்கன்னா 2 நாள், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு ஒரு நாளே கரெக்டாக வந்துடும். இதை பூரா நம்ம திரும்பவும் ஒரு பவுலில் கொட்டிக்கணும். கொட்டிட்டு நல்லா பவுடர் சுகரு 1 ஸ்பூன், சும்மா கோட்டிங்காக, ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போட்டு லேசாக குளிக்கிருங்க. 1 ஸ்பூன் போதும். ஏன்னா நான் 2 மாங்காய் தானே எடுத்திருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் போதும். இந்த மாதிரி லேசாக குலுக்கிட்டு
எல்லா மாங்காயிலையும் அந்த இனிப்பு படுற மாதிரி வச்சுருங்க, கோட்டிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வந்துடும். வந்த உடனே இப்படி தட்டில் போட்டு வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா தித்திப்பாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு வருஷம் கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.